ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜயோடைய ஜனநாயகன் படத்தோடைய நியூ ட்ரெய்லர் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் படம்ன்றது ஒரு 3 நாள் ரிலீஸ் ஆக போகுது. அதனால கண்டிப்பாக வந்து ட்ரெய்லர்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வேணா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெய்லர்ன்றது கிடையாது. ஸோ ட்ரெய்லர்ன்றது இல்லாமல் எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நியூ ட்ரெய்லர் நோ ட்ரெய்லர் தான். ஸோ ட்ரெய்லர்ன்றது கிடையாது இந்த படத்துக்கு. ஸ்ட்ரைட்டாக படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி ஹைப்ன்றது வெறித்தனமாக ஏறி இருக்கு. நிறைய பேர் டிக்கெட் புக்கிங்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ட்ரெய்லர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. பட் ஆல்ரெடி கட் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. அதனால தான் அகிம்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஆஃபிஷியலா சொல்லியிருந்தாங்க நியூ ட்ரெய்லர் லோடிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. பட் ஏதோ ஒரு சில காரணங்களால வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஸோ ஒரு கடைசி ட்ரெய்லர் ஒரு நியூ ட்ரெய்லர் சூப்பரா இறக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா மூவி டீம் வந்து நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்க. ஸோ ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு சில இஷ்யூ இருந்தனால அதை நான் செலிப்ரேட் பண்ண முடியல என்னால. ஸோ அதனால இந்த ட்ரெய்லரை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட்டிங்ல இருந்தா ரொம்பவே நான் ஆவலா இருந்தேன். பட் ஆனால் இப்படி மண்ணள்ளி போட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன். என்ன சொல்றதுனே தெரியல. அண்ட் அடுத்தது இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ன்றதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நேற்றுக்கே பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் ஓப்பன் பண்ணல. கும்பகோணம் அதுக்கப்புறமா தஞ்சாவூர் ஒரு இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில இடங்கள் அது மாதிரி ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னைக்குள்ள அதனா ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதனா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ரெடியா இருங்க, அப்பப்போ போயிட்டு வந்தனா புக் மை ஷோல பார்த்துட்டு இருங்க. ஸோ எப்போ வேணா ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் எக்ஸாக்ட் டைமிங் எதனா தெரியல. ஸோ டைமிங் சொல்லிலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் டைமிங் சொல்லுங்கிறீங்க. ஸோ டைமிங் சொல்லிலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. திடீர்னு எப்போ வேணா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா ரோகிணி தேட்டரில் 24ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 23ஆம் தேதிக்கு வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு எதனா ஓப்பன் பண்ணுறதா அப்டேட் வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிலேவாக தான் ஓப்பன் பண்ணுவாங்களாட்டுக்கு. ஸோ பெரிய தேட்டருங்கிறனால கொஞ்சம் டிலே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்குள்ள அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இந்த படத்துலேருந்து ஒரு நியூ சாங்னா ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரமோஷனுக்காக. பட் அதுவும் டவுட் தான். மேபி ரிலீஸ் பண்ணால் தான் பண்ணலாம், இல்லை அப்படின்னா படத்திலே வச்சாலும் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரமோஷனுக்காக கவுண்டிங் போஸ்டாவது மூவி டீம் அஃபிஷியலாக புது போஸ்டாக இறக்கலாம் இன்னிலிருந்து. பட் அதையும் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு நியூ ட்ரெய்லர் கிடையாது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி உங்களை பின்டர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.